நாள் வரைக்கும் வடகிழக்கு பக்கத்தில் கூட வராத ஒரு பிரச்சனை, அதுவும் போலீஸ் பிரச்சனை எங்களுக்கு இன்றைக்கி மலையத்தில் வந்திருக்கு. இவன் என்ன வேலை செய்தான், ஏது செய்தான், இவன் கல்லணியலா இல்லை தீவிரவாதிகளா அப்படின்ற கோணத்தில் ஊர் மக்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கு. எங்களை ஜீப்பில் ஏற்றும் போது சப்போர்ட்டு கூட யாருமே வரையில யாரும் ஒன்றும் பேசலாது. ஏடிஎம்லாம் சடங்கு எடுத்தாங்க, ஏடிஎம்லாம் போட்டு படிச்சிருந்தாங்க, பேங்க் பேலன்ஸை சொல்லி சொன்னாங்க. நீங்கள் என்ன பைக்கில் வந்தீங்க, பைக்கோட ஜீப்பில் ஏற்றும் போது எங்களை சொன்னவங்க வந்துட்டு அங்கே போய் ஒரு லெட்டரில் நீங்கள் சைன் வைக்கிறது மட்டும்தான் மிச்சம். அதுக்கு வீட்டு இங்கே நிற்கும் என்ன ரீசனுக்காக வந்தாண்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனால் அப்படி ஜெயில் வரைக்கும் போய் வருவோம்னு சொல்லி எதிர்பார்க்க போலீஸ் சென்டரையும் தாண்டி சிஐவிக்கு வந்துட்டு எங்களை ஒப்படைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி, இன்னொரு பக்கம் சிஐவி என்கொயரி. திடீர்னு பார்த்தேன் பிறலான சரி அவங்க திடீர் சுற்றி வளைப்பு. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சடந்து வந்தாங்க, கதவை தட்டுனாங்க, வெளியில் வர சொன்னாங்க, கைது பண்ணி ஜீப்பில் ஏற்றுனாங்க, சடந்து போலீஸுக்கு போயிட்டாங்க. உண்மையில் மாட்டிக்கொண்டது வந்துட்டு சந்தேகத்தின் பேரில் தான் வந்து எங்களை கைது செய்தவங்க. இங்கேருந்து வந்த நீங்கள் என்னத்துக்காக வந்த நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதும் நாங்கள் மட்டக்களப்பிலேருந்து வந்தாங்க. இப்போ எவ்வளோ நாளாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் இன்னும் அன்றைக்கு ஏலியா வீடியோக்கு போன் பண்ணுறதுக்காக வேண்டி 6 மணிக்கெலாம் வந்துட்டு எழுப்பிட்டோம். அப்போ சரி வந்துட்டு 6:15க்கு சடந்து போலீஸ் சுற்றி வளைப்பு. எங்களை கைது செய்து என்று சொல்கிறத விட இது வந்து ஒரு சுற்றி வளைப்பு சொல்லுவாங்க. சரியா வந்துட்டு அன்றைக்கு அந்த சுற்றி வளைப்பு வந்துட்டு எனக்கு வந்து கோல் வருது, தம்பி இப்படி பிரசாந்தையும் பிரேலாதனையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க, அவங்களோட வீட்டை இங்கேயும் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, கொஞ்ச நாளாக வந்துட்டு வீடியோவில் கேஜே திவான்றதை வந்துட்டு சேர்ந்து நம்மளே சொல்ல வேண்டியதாக இருந்தது. அது மற்ற சேனலுக்கு ரைட். அண்ட் வந்து நிறைய பேர் கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க நேற்றைய வீடியோக்களில். முந்தா நாள் வந்துட்டு என் வீடியோக்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணலை அப்படி சொல்லி. ஸோ அந்த காரணத்தோட தான் இன்னைக்கு இந்த வீடியோவை இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆமாம், அது வந்து உண்மையாக அதை சொல்கிறேன், அந்த கால் வைக்கிற இடத்துல வந்து கண்ணி வைக்கிறன்ற கதை ஒன்று இருக்காது, அதை அடமொழியாக சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை தான். இப்போ திடீரெண்டே உங்கள் மலையத்துலேருந்து இங்கே வந்தன்றதையும் யோசிப்பீங்க. வந்து நைட்டோட நைட்டா விரலியா பெரியா விட கடும் பெரியா விட சொல்கிறாரு அவர் கிடைச்ச பேயாவல். அதாவது இப்போ நாங்கள் நேற்றும் வீடியோ அப்லோட் பண்ணி கேளாது, ஆனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் நேற்று நாங்கள் அப்லோட் பண்ணாங்க. இந்த பிரச்சனை சம்மந்தமாக கதைக்கணுமன்றதை நாங்கள் யோசிச்சிருந்தோம். நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் திடீரெண்டு இப்போ நான் போகல, இவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறது தெரியும். அப்போ திடீரென்று நான் சொன்ன மாதிரி கிளாஸில் நின்று நான் வரைக்குள்ளே வந்து எனக்கு வந்து கோல் வருது, தம்பி இப்படி பிரசாந்தையும் பிரேலாதனையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க, அவங்களோட வீட்டை இங்கேயும் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியலை என்று சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு. திடீரெண்டு வந்து சொன்னால் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க, என்ன கேஸ்ன்னு தெரியாது, என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி திடீரெண்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பக்கத்தில் மண்ட வேலை இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து தொடர்பு கிடைக்கல, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்போ நீங்கள் இப்போ உண்மையாக வந்து பிரச்சனை முடிஞ்சு கிளியர் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் போய் ஜெயிலில் இருந்த நீங்கள் ஒரு நாளும் 3.5 மணித்தியாலமும் ஜெயில் கஸ்டடியில், அதாவது போலீஸ் கஸ்டடியில் வந்து இருந்தேன். ஜெயில் வாழ்க்கை வந்தோடனே வந்து சொன்னான் வந்து சிரிச்சு கேட்க உண்மையாக வந்து பிரச்சனை முடிஞ்சன்றதால சிரிச்சு கேட்கிறேன். வந்து வந்தோன்னு சொன்னான் என்கிட்ட என்ன 1 2 3 டோட்டல் 56 கம்பி. 52 கம்பியா இந்த சைடா இருக்கு பாரு 4 கம்பின்னு 56. இந்த ஜெயிலுக்கு போனது கம்பின்றன்னு சொல்லுவாங்க தானே, அதே மாதிரி வந்து சொன்னான் வந்து 56 கம்பி ஜெயிலில் எண்ணிட்டேன் நான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. உண்மையாக வந்து இந்த இடத்துல போய் ஜோக்கா கதைச்சாலும் வந்து பிரச்சனை முடிஞ்சுன்றதால, ஆனால் இன்னும் வந்து கிளியராக இல்லை பிரச்சனை. ஆனால் திடீரென்று அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் இருந்து வந்தவங்க இதுதானே எனக்கும் தெரிஞ்ச கிளைமேக்ஸ். அதாவது திடீரென்று போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, இங்கேயும் வந்து போலீஸ் அவங்களோட வீட்டு விசாரணைக்கு வந்தவங்க. ஆனால் விசாரணைக்கு வந்து பிரேலானாக்கிட்ட விட்டு பிரேலானாக்கிட்ட அம்மா மட்டும் தான் வந்து பிரேலானா அம்மாக்கிட்ட வந்து என்னென்னு சொல்லலை. அவங்கள்ட்ட வந்து நோம்பலாக விசாரிச்சுட்டு என்னதுக்கு இவங்க இந்த இடம் தானோன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தானே என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிய வந்தது. அது வந்து அவங்களே வந்து சொல்லட்டும் என்ன பிரச்சனைன்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்தது ஆரம்பத்தில், என்னதுக்காக வந்து உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க, அப்புறம் எப்படி அவங்களோட இந்த ஜெயில் வாழ்க்கை எவ்வளோ நேரம் இருந்த நீங்கள், அப்புறம் எப்படி ரிலீஸ் ஆகி வந்த நீங்கள். சரியா வந்து இது ஒரு போலீஸ் எங்களை கைது செய்து என்று சொல்கிறத விட இது வந்து ஒரு சுற்றி வளைப்பு சொல்லணும். சரியா வந்துட்டு அன்றைக்கு அந்த சுற்றி வளைப்பு வந்துட்டு அன்றைக்கு ஏலியா வீடியோக்கு போன் பண்ணுறதுக்காக வேண்டி 6 மணிக்கெலாம் வந்துட்டு எழுப்பிட்டோம். அப்போ சரியா வந்துட்டு 6:15க்கு சடந்து போலீஸ் சுற்றி வளைப்பு.
சுற்றி வளைச்சி ஒவ்வொரு வீடாக வந்து தட்டி இங்கே வந்து வேறு யாராச்சும் வித்தியாசமாக இருக்காங்களான்னு கேட்டு வந்தது. அப்போ எனக்கு விளங்கிட்டுது நம்மளை தான் வந்து இவங்க தேடி வராங்க அப்படி சொல்லி. பக்கத்து வீட்டில் கேட்கும்போது அப்போ நான் வீட்டுக்கார அம்மாட்ட சொன்னேன், அடுத்து இங்கே தான் வருவாங்க போல் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லி அப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு நான் உள்ள உடுப்பு மாற்றிட்டு இருக்கேன். பிரசாந்த் வந்து வாஷ்ரூமில் குளிச்சுட்டு இருக்கான். அப்போ கதை வந்து தட்டினு கிச்சனுக்குள்ள அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்தவங்க. அப்போ வீட்டுக்கார தம்பி என்னென்னு கேட்டான். வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்க எப்படின்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவும் நானும் அண்ணாக்களும்னு சொல்லி அண்ணாக்கள்னு சொன்னால் 6 அண்ணாக்கள்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் ஃபினிஷில் அதாவது கடைசியில் வந்து உங்களுக்கு தெரிய வந்துட்டு இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி. அப்போ கேட்கும்போது தம்பி சொன்னால் சொந்தக்கார அண்ணாக்களாண்டு போலீஸ் கேட்கும்போது இல்லை வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்களே அண்ணாட ஃப்ரெண்ட் ஆக்கள்னு சொல்லி. அப்போ அவங்களை கொஞ்சம் வெளியில் வர சொன்னாங்க. அப்போ நான் வெளியில் வந்ததும் என்னட்டு கேட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்த நீங்கள் என்னத்துக்காக வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டதும் நான் சொன்னேன் மட்டக்களப்புலேருந்து வந்து நாங்கள் இப்போ எவ்வளோ நாள் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் இன்னும் 11 நாள் வந்து ஆயிட்டுது அப்படி சொல்ல. எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் யூடியூப் சேனல் செய்கிறது. யூடியூப் சேனலில் என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. காட்ட சொன்னாங்க. அப்புறம் யூடியூப் சேனலில் காட்டி நான் சொன்னேன் இப்படி தான் சமூக சேவைகள் சோசியல் சர்வீஸ் வந்து செய்கிறது, அதுக்காக வேண்டி தான் வந்து நாங்கள். சரி யாரோட அனுமதியோட இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் அனுமதி வீட்டுக்காரர்களோட அனுமதி என்று சொல்லி சொன்னேன். சரி வீட்டுக்காரர்களோட அனுமதியோட வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரியாது. இது நாள் வரைக்கும் வடக்கு கிழக்கில் எல்லா இடத்துலையும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கோம். மாதக்கணக்கில் வந்து நின்றுருக்கிறோம், ஹோட்டலெல்லாம் போய் நின்றுருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தெரியாட்டி இங்கே ஆக்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெடியன்ட்ட கேட்டாங்க, உனக்கு தெரியாதா இங்கே புதுசு ஆக்கள் வந்தால் போலீஸில் சொல்ல சொல்லி. பெடியன் சொன்னால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் சொன்னாங்க எஸ்டேட்டில் அப்படியான ஒரு இதுகள் வந்துட்டு நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்களாம். அங்கே வந்துட்டு புதுசாக யாராச்சும் வந்தால் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமான்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு இது ஒரு தெரியாத விஷயம். அப்போ உண்மையில் மாட்டிக்கொண்டது வந்துட்டு சந்தேகத்தின் பேரில் தான் வந்து எங்களை கைது செய்தவங்க. அதாவது திடீர் சுற்றி வளைப்பு. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சடந்து வந்தாங்க, கதவை தட்டுனாங்க, வெளியில் வர சொன்னாங்க, கைது பண்ணி ஜீப்பில் ஏற்றுனாங்க, சடந்து போலீஸுக்கு போயிட்டாங்க. அது வரைக்கும் சந்தேகத்தின் பேரில் தான் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் வந்தது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் அவங்க வேறொரு சுற்றி வளைப்பை மேற்கொண்டுவாங்க. எங்களை கைது செய்கிறதுக்காக வேண்டி சுற்றுலா மேற்கொள்ளலை. வந்தது வந்துட்டு அங்கால தெரியும் தானே, இப்போ கஞ்சா பிரச்சனையோ சாராய பிரச்சனையோ வடிசாராயம் காய்ச்சலோ அப்படி இருக்கும். அப்படியான ஒரு பிரச்சனைக்காக வேண்டி தான் அவங்க வந்தவங்க. வந்த விஷயம் சக்ஸஸாக முடிஞ்சுது. அவங்க எதுக்காக வேண்டி அந்த சுற்றுலா மேற்கொண்டாங்களோ அது சக்ஸஸாக முடிஞ்சுது. அவங்களையும் ஜீப்பில் அதாவது வந்த ஜீப்பில் வந்து ஏற்றிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அங்கே இருந்த யாரோ தான் சொல்லியிருக்காங்க சந்தேகப்படுற இடத்துக்கு அமைய 2 படியனில் 10-11 நாளாக இங்கே நிற்கிறானியல் என்னன்றதை கொஞ்சம் விசாரிங்க சொல்லி யாரே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அமைய தான் எல்லா வீட்டிலையும் தேடி வந்து கடைசி இந்த வீட்டில் வந்து எங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நான் வடமாநிலத்தில் போய் அதாவது எங்களுக்கு தெரியாது எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. நாங்கள் பொதுவாக வந்து வடமாநிலத்திலே வெளியில் இடங்கள் எங்கேயா போய் நின்று அங்கே இருக்கிற ஜிஎஸ்ஓ இல்லை அங்கே இருக்கிற ஆடி சங்கத்தை வந்து தொடர்பு கொண்டு அங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வந்து அது வந்து வளமை. ஆனால் அது வந்து மலைய பக்கத்தில் வந்து அந்த ஜிஎஸ் பிரிவுன்றது வந்து பெரிய ஒருத்தையுமே இல்லைன்னு. அப்போ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நிற்கிறாங்கள வீடும் வந்து பாதுகாப்பு தானே. அப்போ பிரச்சனை இல்லைன்றதான் நாங்கள் சாதாரணமாக நிற்கிற மாதிரி நின்றுறாங்க. வீடியோ எடுத்தவங்க நான் எல்லாம் அவங்கள்ட்ட வீடியோ எடுத்து நின்று அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோ போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து திடீரெண்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகக்குள்ள வந்து என்னதுக்காக கொண்டு வராங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் அதுக்கப்புறமா தான் விசாரிச்சது வந்து இப்படி அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அனுமதியோட எங்கேயாவது ஒருத்தர் சொல்லணும். அதாவது போலீஸ்லேயோ இல்லை அங்கே இருக்கிற இப்போ இந்த பெரியாக்கள்கிட்டயோ வந்து இப்படி நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம், இதுக்காக தான் வந்து நிற்கிறோம்னு சொல்லணும். ஆனால் உண்மையாக வந்து மெயின் பிரச்சனை என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. வந்து யாரும் வந்து உள்ளால சொல்லிக் கொடுத்தாங்களோ இல்லை வெளியில் வேறு ஏதாவது பிரச்சனையோன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா இலங்கையில் வந்து இலங்கை ஐடி கார்டு நேஷனல் ஐடி கார்டு இருக்கக்குள்ள வந்து அவங்க எந்த இடத்துலையும் போய் இருக்கலாம். ஏன்னா இலங்கை பிரச்சனைன்னு சொல்லி உறுதிப்படுத்திருப்பாங்க. இலங்கை ஐடி கார்டு எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம தான் எந்த இடத்துலையும் போய் நிற்கலாம். அங்கே வந்து பிடிச்சா வந்து நம்ம ஐடி கார்டை காட்டினா சரி எங்கள் இலங்கை உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டிலேருந்து வந்து நின்னீங்கன்னு சொல்லி சொன்னால் பாஸ்போர்ட் கேட்பாங்க. அப்போ இலங்கை பிரச்சனை சொல்லி சொன்னால் இலங்கை ஐடி கேட்பாங்க. ஆனால் இதையும் தாண்டி வந்து இல்லை உங்கள்கிட்ட அறிவிச்சு வந்து நிற்கணும்னு சொல்லக்குள்ள வந்து அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல எங்களுக்கு. அப்படி சொல்லணுமெண்டு ரெண்டும் தெரியும் எங்களுக்கு. என்ன மாசக்கணக்கில் நின்றுருக்கு யாழ்ப்பாணம் எல்லாம் மாசக்கானம் நின்றுருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே தெரியல. இப்படி டாபிக் இருக்குன்னே தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை. நான் பஸ் ரூமில் இருந்து ஏதோ கதைக்கிற சத்தம் பண்ணிட்டு போலீஸ் தான் விசாரிக்காங்கன்றது. அப்போ நான் பஸ் ரூம் போயிட்டு வெளியே வந்தோடனே பிள்ளைங்க கேட்டால் யாழுவான்னு கேட்டால் ஒன்று சொல்ல ஐடென்டி கார்டு எடுத்துட்டு சொன்னாங்க. ஐடி கார்டு எடுத்து போட்டு 2 பேரையும் இடத்த வச்சு நோட் பண்ணிட்டாங்க. போட்டு அவங்ககிட்ட சொன்னாங்க வெளியாக்கள் வந்து நின்றா எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண தெரியாது. அது அவங்க சொன்னாங்க முதல் இருந்தது இப்போ இல்லை அப்படின்ட்டு. இப்போ இல்லை இப்பையும் அந்த ரூல்ஸ் இருக்குது. யாரும் பலி மாவட்டத்துலேயே இங்கேருந்து வந்தால் எங்கிட்ட பொலிச்சிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டால் நான் சொன்னேன் எங்களுக்கு தெரியாது. யாழ்ப்பாணம் எல்லாம் நின்றீங்க இப்படி ஒரு பிரச்சனை வரலான்னு சொல்ல இல்லை இங்கே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்போ அடுத்த வீட்டு ஒரு வீடாக நோட் பண்ணி தருவாங்க. அப்போ பிரச்சனை நோட் இதான் பிரச்சனை போல் சரியான்னு ஓட்டு நான் திருப்பி நான் பஸ்ஸும் குளிப்போம்னு போட்டு வீடியோ எடுக்க போகணுமேன்னு ஓட்டு போய் குளிச்சுட்டு இருக்கேன். கதவுல பட்டார்னு சத்தம் கேட்குது. ஏன்டா இதை கொண்டு முழங்குது வெயிட் வரணும் உச்சமாக கிடந்த கதவுல அடிக்க வந்தோடனே
ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு குளிச்சதுன்னா எனக்கு ஒன்றும் என்ன கூத்துறாருனாக்க வேண்டாம் மற்ற வண்டிலாம் அந்த பொடி கேட்டேன் பிள்ளைங்க ஜீப்பில் ஏற்றிட்டாங்க எனக்கு ஒன்றும் முன்னாங்களே சடா எடுத்து உடுப்பு மாத்திரம் நான் சொன்னால் உடுப்பு மாற்றிட்டு வர வேண்டியது இல்லாட்டி சாரனோட அப்படி சிரிக்கிறதுல அந்த டைம் அப்படிதான் இருந்துச்சு. எத்தனை மணிக்கு உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க? சரியா காலையில் 7 மணிக்கு. அதாவது நான் ப்ரஷ் பண்ணும்போது 6:05 6:10 அந்த டைம் வந்து வந்தவங்க எல்லாம் ஜீப்பில் வந்து இறங்கி அடுத்த சைடு அடுத்த ரோட்டுக்குள்ளே போனவங்க எங்கிட்ட வந்து பேசும்போது 6:45 அப்படி இருக்கு. பொதுவாக அதான் எங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு குரூப் இருக்குது, நாங்கள் டீம் வச்சு கதை பண்ணாங்களோ அது நைட்டில் சில டைம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி. காலையிலே வந்து வீடியோ போகிறோம்னா கிஷோத்தோட வந்து தொடர்பு கதைச்சு கொள்வாங்க வந்து. அப்போ காலையில் வீடியோ போனாங்கன்னா மத்தியான டைமில் நான் கோல் அடித்தா வந்து இப்போ நாங்களும் மேலே அனுப்பி அவனாலும் மேலே அனுப்பினா ஆன்சர் பண்ண மாட்டாங்க கோல் அடித்தாலும் வந்து அவசரத்துக்கு. அப்போ நான் ஜோதிச்சேன் வந்து இவனுக்கு கிஷோத்துக்கு வந்து ஒரு ஃபோன் எடுத்துருக்காங்க இதை சொல்கிறதுக்காக வந்து எனக்கு கிஷோத் தெரியும் ஃபோன் ஆன்சர் பண்ண கிஷோத்துக்கு அடிச்சிருக்காங்க. கிஷோத் வந்து ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து அவனோட ஃபோனை பறிச்சு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் முதல்ல பறிச்சு எடுத்தாங்க, ஆரம்பத்தில் பறிச்சு எடுத்தாங்க. அதாவது ஜீப்புக்குள்ள இருந்து ஒரு ஃபோன் கால்ஸ் வந்த உடனே ஃபோனை பறிச்சு எடுத்துட்டாங்க. ஃபோனை எல்லாம் தரையிலாண்டு ஃபோனெல்லாம் பறிச்சு எடுத்துட்டாங்க. இது அங்கே போய் இது டாபிக் வேறு, அதாவது போலீஸ்ன்றதையும் தாண்டி சிஐவிக்கு வந்துட்டு எங்களை ஒப்படைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி, இன்னொரு பக்கம் சிஐவி என்கொயரி, ரெண்டு சைடு நிறைய என்கொயரியில் நடந்து அதையும் சொல்கிறோம். என்ன சொன்னோன்னு அதையும் சொல்கிறோம் வந்து கிஷோத்துக்கு ஃபோன் அடிச்சோம். கிஷோத் ஆன்சர் இல்லை, ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அடிச்சு சொல்லுங்க யாருக்கு அடிச்சு சொல்லுங்கட்டு இல்லை. அது இன்னொரு வழக்கு போனேன் நான் சொல்லியிருந்தேன் முதல்ல நான் சொல்லி அந்த வழக்கு பிரச்சனை அந்த வழக்கு நம்பர் எடுக்கிறதுக்காக வேண்டி அது வந்துட்டு மற்ற ஃபோனில் வந்துட்டு நோட் பண்ணியிருந்தது. டக்குன்னு ஒரு காலில் வந்துட்டு நீ அந்த நம்பரை சொல்லணுன்றதுக்காண்டி தான் ஃபோன் அடிக்க அவங்க கண்ணு முன்னு சிஐவிக்கு முன்னுக்கு வச்சு ஃபோன் அடிக்க சொன்னவங்க. ஃபோன் அடிச்சு ஆன்சரில் திரும்ப ஃபோனை பறிச்சு எடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்னதுக்காக ஃபோன் பண்ணு சொல்லி தெரியல. அப்போ ஃபோன் வந்து 10 நிமிஷத்தில் திரும்ப கிஷோத் அடிக்கிறது ஃபோன் ஆன்சரே இல்லை. எங்களுக்கு தெரிய வந்து காலையிலே இவங்களுக்கு கொண்டு போயிட்டாங்களா எங்களுக்கு தெரிய வந்தது வந்து பின்னேரம் 5 மணிக்கு தான் வந்து தெரிய வந்தது இப்படி போலீஸ் கொண்டு போயிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களை இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்படி நாங்கள் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்களை இந்த இடம் தானு சொல்லி உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆக்கள் இங்கே வீட்டை தேடி வந்தவங்க. தேடி வந்தவரை தான் எங்களுக்கு தெரியும் போலீஸ் உங்களை கொண்டு போயிருக்கேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் நாங்கள் விசாரிக்கக்குள்ள வந்து என்னதுக்காக கொண்டு போய்க்காங்கன்னு சொல்லி தெரியல. அந்த ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது இப்படி சொன்ன மாதிரி சுற்றி வளைப்பில் வந்து பிடிச்சி அந்த பிரச்சனைக்காக இவங்களும் கொண்டு போயிருக்காங்க, சந்தேகத்தில் பேரில் கொண்டு போயிருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்களா என்னென்னு சொல்லி தெரியலை. அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்களை வச்சு எல்லாம் அடித்து விசாரித்த பிறகுதான் வந்து சொன்னவங்க சந்தேகத்தின் பேரில் கொண்டு வச்சிருக்கு இவங்களை அனுமதி இல்லாமல் வந்து இவங்க இருந்தவங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க அண்டு நைட்டும் வந்து விடலை, காலையில் கொண்டு போனவங்க அண்டைக்கு ஃபுல்லாக இருந்து அண்டு இரவெல்லாம் ஜெயிலில் இருந்தவங்க. அடுத்த நாளும் வந்து 10 மணி 11 மணிக்கு தான் விட்டவங்கன்னு சொல்லி சொன்னவங்க. 10:30 தான் வந்தவங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருந்தவங்க இங்கேருந்து உறுதிப்படுத்தி இவங்கள்ட்ட ஐசி எல்லாம் இங்கேருந்து திரும்ப அனுப்பி இவங்க ஜிஎஸ் மூலமும் உறுதிப்படுத்தி அதுக்கப்புறமா தான் சொன்னவங்களோ இவங்க இங்கே தியாகம் தானு சொல்லி அங்கேருந்து விட்டவங்களே. ஆனால் இதை மட்டும் மறக்க மாட்டேன்டா, போலீஸ் ஜீப்பில் ஏற்றும் போது எங்களை சொன்னவங்க வந்துட்டு அங்கே போய் ஒரு லெட்டரில் நீங்கள் சைன் வைக்கிறது மட்டும்தான் இத்தனை இங்கே நிற்கும் என்ன ரீசனுக்காக வந்தாண்டு ஒரு லெட்டர் எழுதி தந்து போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் தந்தோடு என்னென்ன செய்யுங்க அந்த லெட்டர் எழுதி தந்தோடு நீங்கள் வீடியோவுக்கு போகிறோண்டாலும் போங்கன்னு சொல்லித்தான் ஏற்றிட்டு போனவங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து எங்களோட 2 பேர் என்ஐசி நம்பரில் அங்கிட்டாங்க. எடுத்து போய் கொஞ்சம் தடவை 2-3 பேர் வந்தாங்க. நான் இந்தியாவில் திரும்பிட்டு அடுத்த போலீஸ் ஏதோ கேட்டுக்கொண்டு வந்தவர் என்ன பிரச்சனை அது கேட்டு திடீர்னு பார்த்தேன் பிறலான சரி அவங்க விசாரிக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் இருந்தேன் மர திருப்பி என்ன ஒரு ஆள் இதுன்னு எங்களோட ட்ரோன் பேக் லேப் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் தூக்கிட்டு என்ன வேற சொல்லி போட்டு 2 பேருக்கு எவ்வளோ காசு இருந்து பிறலா 2 பேருக்கு எவ்வளோ காசு இருந்து லெப் என்ன பிராண்டு பவர் பேங்க் வேணுமா ஸ்பொஞ்சு வேணுமா மைக் வேணுமா பேக்குக்கு என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் பேக்குக்கு வச்சு பூட்டிட்டு எல்லாத்தையும் மாட்டி எடுத்துட்டாங்க. அதை கொண்டு வருவாங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வச்சு அந்த லொக்கருக்கு வச்சுட்டாங்க எல்லாம் வச்சு அப்போ எல்லாம் பிறலான விசாரிக்கும். இன்னொரு பிரச்சனை இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ரோன் கவனா தெரியும் உங்களுக்கு இலங்கையில் வந்து ஃப்ளை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அனுமதி வேணும். ஆனால் வந்து அது 249 கிராமுக்கு மேலே 250 கிராமுக்கு மேலே தான் டிஜே எனக்கும் தெரியா. நான் இப்போ டிஜே மைக் அந்த ரோன் மண்டக்கு நான் தான் போனேன். அப்போ கேட்ட சொன்னாங்க இல்லை 249 கிராம். ஆனால் சில இடங்களில் விடுறேன்னு சொன்னால் அப்போ சிட்டி ஏரியா அப்படி குறிப்பிட்ட ஏரியா அதாவது ரோன் வந்து ப்ளே பண்ணுறேன்னு சொன்னால் ரோனுக்கான ஒரு அனுமதி லெட்டர் வச்சிருக்கணும். அந்த லெட்டர் வந்து 250 கிராமுக்கு மேலே இருக்கிற ரோனுக்கு தான் வந்து பயன்படுத்தணும். ஏன்னு சொல்லி தெரியும் வந்து ரோன் வந்து சட்டவிரோதமாக வந்து பறக்க விடையில அதில் வந்து அது வந்து சட்டவிரோதம்னு சொல்லுவாங்க.
ஆனால் 250 கிராமுக்கு குறைய இருக்கிற ரோன் வந்து நம்மளாக பறக்க விடலாம். அது வந்து ரோனில் இருக்குது, அதாவது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஏரியாக்கள் அப்படியான ஏரியாக்களில் வந்து பறக்க விடையில அது வந்து ரோன்லேயே வந்து அலர்ட் காட்டும் வந்து நம்ம பறக்க விடையில. அப்போ நேரத்தோட அதுங்களுக்கு தெரியுமா, அப்போ நாங்கள் வந்து அதை எடுக்கல. அப்போ அதையும் வந்து பிரச்சனைப்படுத்தினவங்க இதில் இருந்தாலும் அதுக்கு அனுமதி லெட்டர் வேணும்னு சொல்லி வந்து அவங்க சொன்ன அவங்களோட சார்பில் போலீஸா ஒரு சிஐபியா சொன்னது 270 கிராமுக்கு மேலே தான் அது தேவைன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் நாங்கள் 250 எங்களுக்கு சொன்னவங்க வேண்டும் போது அந்த கம்பெனி நல்ல கம்பெனியோட வாரண்டி கார்டில் வந்து அவங்களோட பில்ஸ் எல்லாம் இருந்தால் அது எல்லாமே சப்மிட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓகேன்னு சொல்லி விட்டவங்க. நாங்கள் எங்களுக்கு சொன்னவங்க 250 கிராமுக்கு மேலே இருந்தால் தான் இது தேவை அப்படி சொல்லி. ஆனால் இது வந்து 249 கிராம்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் உண்மையிலே வந்து ஒன்று விலங்கல் என்னென்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக இப்போ அவங்கள வந்து உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து இவங்களோட ஜேசிபிரியோ கேட்டோ இல்லை இவங்களோட அந்த லெட்டரை கேட்டோ அங்கேருந்து இங்கே தொடர்பு எடுத்து உறுதிப்படுத்தி விட்டுருக்கலாம் இங்கே தேயாக்கதானு சொல்லி. ஆனால் வந்து அதையும் தாண்டி கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வச்சுட்டு ஏன் விட்டாங்கன்னு சொல்லி தெரியலை. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரே கஷ்டமாக இருக்குது உண்மையாக. எந்த இடத்துல வந்து உதவி செய்ய போனாலும் வந்து இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது வந்து. ஆனால் மலையத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வந்து உதவி செய்ய போகிற இடத்துல வந்துருக்குன்னு சொல்லி. ஆனால் அப்படி ஜெயில் வரைக்கும் போய் வருவோம்னு சொல்லி எதிர்பார்க்கல. அதாவது இது நாள் வரைக்கும் வடகிழக்கு பக்கத்தில் கூட வராத ஒரு பிரச்சனை, அதுவும் போலீஸ் பிரச்சனை எங்களுக்கு இன்றைக்கி மலையத்தில் வந்திருக்கு. எவ்வளோ ஒரு ஆசையோட போனோம் உண்மையில மலைய மக்களுக்கு வந்துட்டு நம்ம நல்லபடியாக உதவிகள் செய்யணும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சில மக்களே வந்துட்டு எங்களை இப்படி குத்தி கொடுத்துட்டாங்க. அது உண்மையிலே தமிழ் பார்க்குறது அங்கேருந்து குத்தி கொடுத்தவங்க அது யாருன்றது ஓரளவுக்கு தெரிய வந்துட்டு போலாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, எங்களுக்கெல்லாம் தேவையே இல்லை, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் போலீஸுக்கு கொண்டு போய் போலீஸிலேருந்து எங்களை வந்து சிஐவிக்கு பாரப்படுத்தினது தான் ஏன்னு சொல்லி தெரியல. பலவிதமாக விசாரித்தாங்க. அதாவது நீங்கள் ஏன் இதை சரிங்க, உங்களுக்கு யாரு காசு அனுப்புகிறாங்க, எங்கேருந்து வருது, எதுக்காக இதை பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட் இங்கே போலீஸ் விசாரணைக்கு வந்து நான் ஃபஸ்ட் நினைச்சது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக இப்போ என்ன சொல்கிறோம் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து அனுமதி வேணும், வந்து அதை எப்படி உதவி செய்கிறோம் என்ன செய்கிறோம்னு சொல்லி. அப்போ அது சம்மந்தமாக தான் கொண்டு போயிருக்காங்கன்னு நான் நினைச்சேன். நான் வந்து அப்படி இருந்தாலும் வந்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது வந்து நாங்கள் அதை சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்க. ஆனால் அது எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அனுமதி இல்லாமல் வந்து அந்த இடத்துல போய் நின்றுதான் பிரச்சனை. ஆனால் தெரியா இப்படி ஒரு பிரச்சனையில் யார் பட்டிங்களோ அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவோம். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும். உண்மையாக வந்து இன்னொன்று வந்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்படி மலைய சைடில் வந்து நீங்கள் போய் நாலு வீட்டை நிறைய நாள் நிற்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அனுமதி எடுக்கணும். பெரிய ஆளுன்றதை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொன்னால் சேஃப்டி. ஹோட்டலில் நிற்ப பண்ணால் பிரச்சனை இல்லை. ஹோட்டலில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க, அதில் நோட் பண்ணி. ஆனால் என்னது 2 பேருக்கு ஜிஎஸ் கேரக்டர் கூட இருந்தது, அதையும் காட்டுன்னா அங்கேருந்து ரிப்போர்ட் வந்தால் தான் உங்களை விடுவோம். இல்லை இவன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களா அங்கட ஜானி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி சிஐவி விசாரிக்கும் போது அது வரைக்கும் போயிட்டாங்க. அடுத்தது எங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸில் இருந்துட்டு எத்தனை சிம் கார்டு வச்சுருக்கீங்க, எங்கே அந்த சிம் கார்டு எடுத்தீங்க, உங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஏடிஎம் எடுத்து ஏடிஎம் எல்லாம் ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் இப்போ நோட்டட்டில் இருக்கோம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் சொன்னால் நாங்கள் நோட்டட்டில் இருக்கோம். எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது இல்லை, நாங்கள் நோட்டட்டில் இருக்கோம். ஆனால் அவங்க எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, அப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் சொன்னால் எல்லாத்துக்குமான பதில் சேர் வந்து வீடியோவில் இருக்குது. நீங்கள் யார் அனுப்புறீங்கன்னு கேட்குறீங்க, நாங்கள் அதை சொல்கிறோம், யார் அனுப்புனாங்கன்னு சொல்கிறோம், எங்கேருந்து அனுப்புனாங்கன்னு சொல்கிறோம், எவ்வளோ அனுப்புனாங்கன்னு சொல்கிறோம், எதுக்காக அனுப்புனாங்கன்னு சொல்லி எல்லாரும் அதிலே இருக்குது சார் வந்து. ஸோ நீங்கள் வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு சொன்னால் தரவா சரிங்க சார் ஓகே சரின்னு சொல்லி விட்டுட்டு பிறகு சேட்டெல்லாம் கிட்டலாம் கழட்டி பச்சை குத்திரிக்கை அப்படி இப்படி எல்லாம் பார்த்து தெரிஞ்சு ஃபோட்டோலாம் பிடிச்சி தெரிஞ்சு விட்டாங்க. ஆனால் உண்மையிலே சிஐபி என்கொயரின்றது முதல்ல எங்களுக்கு இங்கே தான் தெரிஞ்சது, இப்படியெல்லாம் விசாரிப்பாங்களான்னு சொல்லி பல கோணத்தில் வந்து விசாரித்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக நாங்கள் வந்துட்டு சரி ஓகே உண்மையிலே வந்து அது பிரச்சனை இல்லை. இப்போ விசாரிச்சதோ இல்லை என்னதுக்காக விசாரிச்சேன்னு சொல்லி அது நம்மளும் வந்து ஒரு தப்பானதோ எந்த இது விஷயத்துலையும் ஒன்றும் பண்ண இல்லை, தப்பான தொழிலும் பண்ண இல்லை, சரியான நேர்மையாக எல்லா விஷயம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்து அவங்களோட வரல கொண்டு விசாரிச்சுட்டு வந்து இப்போ விட்டுட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ஆனால் வந்து ஏன் இதை கொண்டு போய் செஞ்சவங்கன்றதான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா 2 வருஷமா எங்களையும் தாண்டி நிறைய யூடியூபர்மார் வந்து கேள்வியும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஆனால் மலையத்துக்கு ஒருத்தர் போனது இல்லை, மலையத்துக்கு போனதில்லை. நாங்கள் மலையத்துக்கு முதல் தரம் போயிருக்கோம். ஆனால் மலையத்தில் போயிட்டு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்தன்றது வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் இங்கே இருந்தும் செஞ்சு போலீஸ் பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் அவங்களெல்லாம் உறுதிப்படுத்தி விட்டுருவாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போனதுன்றது இல்லை. எனக்கு உண்மையாக கவலையாக இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் நான் போகலை. இவனை 2 பேரும் ஜெயிலில் வந்திருக்கான்னு சொன்னால் அவனை சாப்பிட்டானோ இது செஞ்சானோ என்ன செஞ்சானோ இவனுக்கு ஜெயிலில் உண்மையிலே வந்து ஒன்று வந்து புது அனுபவம் ஜெயில். அப்போ என்ன செஞ்சான்னு சொல்லி அப்போ உண்மையாக வந்து கவலையாக இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அன்றைய வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன்றும் செஞ்சுக்கல. அது வந்து அப்புறம் அடுத்த நாள் வந்து
விட்டுட்டாங்க. உண்மையாக எல்லா பிரச்சனையுமே கிளியர் ஆகிடுது. நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வீடியோ எடுத்து சொல்லதுக்கான காரணம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்களே என் மலையத்துலேருந்து திடீரென்று வந்தேன்னு சொல்லி இந்த ஒரு காரணத்தால் அனுமதி இல்லாமல் அங்கே நிற்கலான்றதுக்காக நாங்கள் இங்கே வந்து நாங்கள் என்ன சேஃப்டி இல்லை இதுக்கப்புறமா நாங்கள் போகிறோன்னு சொல்லி சொன்னால் யாராச்சும் ஒரு என்ன சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் சப்போர்ட்லேயோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் அரசியல் சப்போர்ட்லான்னு போகணும் நாங்கள். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்க மக்கள் யாராச்சும் உதவி செஞ்சு கன்ஃபார்மாக இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து நில்லுங்கன்னு சொல்லி சொன்னால் தான் இதுக்கப்புறமா நாங்கள் மலையத்துக்கு வரலாம். இது அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய அவங்களோட ரூல்ஸ் சொல்லிக்காங்க. அந்த ரூல்ஸை பயன்படுத்தி தான் நாங்கள் வரணும். அதை வந்து இப்படி ஒரு மலையத்துக்கு போகிறவங்க உதவி செய்ய போகிறவங்கள்ட்டையும் ஒன்று சொல்லிக்கொள்கிறோம். இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் நாங்கள் உதவி செய்ய போகிறோன்னு சொல்லி இதை பார்த்துக்கொள்ளுங்க. அதை தாண்டி வந்து இப்படி இந்த பிரச்சனை ஏன் வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அப்படி இந்த பிரச்சனை சம்மந்தமாக தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தால் வந்து கொமாண்டில் சொல்லுங்க. இல்லை இப்படி சம்மந்தமாக மலையத்தில் நெருங்கியவங்களை யாராச்சும் இருந்தால் எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை சம்மந்தமாக கேளுங்க. அதை தாண்டி வந்து இந்த ஜெயில் அனுபவம் வந்து எப்படி இருந்ததுன்றதையும் வந்து சொல்கிறதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு ஜெயில் வந்து இதோட 4வது ஜெயில். 3 ஜெயில் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், 3 இதுல இருந்திருக்கேன். ஆனால் இன்னொரு வேடிக்கை வந்து போனதெல்லாம் வந்து எங்கள்ட தரப்புல தப்பு செஞ்சுட்டு போகல எல்லாமே வந்துட்டு. ஸோ இப்படி தான். ஸோ அந்த வகையில் இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் கேட்பான் பாருங்க கேள்வி, என்ன பண்ணிட்டு நீ உள்ள வந்து நல்லது பண்ணிட்டு உள்ள வந்து நல்லது பண்ண உங்களோட இருந்தவராங்க இப்படி என்ன இந்த காலையில் போய் சாப்பிட்டு நீங்கள் முதல்ல ஜெயிலில் காலையில் இங்கே குளிச்சு திருக்கும் போதே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் போனோடனே ஜெயிலுக்கு ஆயிடுச்சு. இல்லை இங்கே வரைக்கும் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ எல்லாமே சிஐடி எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன டைம் விளையாட்டு என்ன சொல்லிட்டு போனேன் தட்டிட்டு. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, பிள்ளை தானே நின்றது ஓஎஸ் மாற்ற வந்தோடனே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் ஜெயிலுக்கு உள்ளே போடலை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கரையில் சேரில் இருந்தோம். ஒரு 6:30க்கு பிறகு தான் அந்த அவங்களோட ரூல்ஸ் என்னவோ தெரியல, வெளியாக்கள் வச்சு கொள்ளலான்றது தெரியல. 6:30 ஆகிறதுக்கு பிறகு தான் நாங்கள் உள்ளே இது போட்டோங்க. உள்ளே போட்டோம் ஓஎஸ் மாற்றே வரல, அது வரைக்கும் வரல. 6:30 என்ன வந்தவர் வந்துட்டு அதுக்கு பிறகு தான் சொன்னாங்க, இல்லை உங்களோட என்னது காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷன் பிரான்ச் அவன்கிட்ட களுவாஞ்சிக்குடி, அங்கேருந்து ரிப்போர்ட் வந்தால் தான் உங்களை விடுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சொன்னவங்க சந்தேகத்தின் பேரில் போடி வச்சா நம்மளோட என்ஐசி நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அழிக்கிட்டு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துட்டு விட்டுருவாங்களாம். இப்படி இவ்வளவுக்கு சொன்னால் ஒரு தீவிரவாதியை விசாரிக்கிற மாதிரி இப்படி இவ்வளவு இதெல்லாம் கட்டாயமாக அங்கேருந்து ரிப்போர்ட் வரணுமா அப்படின்றதுக்கெல்லாம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோல் எடுத்து சொல்லியும் சரியில்லை, அங்கேருந்து ரிப்போர்ட்டு வரணுமா, அவங்கள ப்ரூஃப் வேணுமன்றதுக்காண்டி வச்சுட்டு இருந்தாங்க. ட்ரோன் எல்லாம் பிளைங் என்னென்னா பறக்க பிடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரூமுக்கே பேக்குக்கு இருந்தது, அதோட தூக்கிட்டு போனாங்க. ட்ரோன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் அப்ரோல் இல்லாத இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணலை, நீங்கள் செக் பண்ணுறேன் நான் செக் பண்ண அப்படி இல்லை, ட்ரோன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலே டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பிரச்சனைகள். அது என்ன செய்யறாங்க கதைச்சாமான காலுக்குள்ளாலும் சொல்லி குளிர் ஏறுது அங்கே. ஏன்னா செருப்பெல்லாம் மோசம் பயங்கரமான குளிர் போட விட ஜெயில் வாழ்க்கைன்றது வந்து உண்மையாவது சொல்லல. அது ஜெயிலில் வந்து இப்போ அது மெயின் ஜெயிலுக்கு கொண்டு போகல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயிலில் வச்சுருந்தவங்க இப்போ என்ன சொல்கிறது 6 மணிக்கு பிறகு வந்து அந்த அவங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் நம்மளை விட மாட்டாங்க தானே வெளியில். தெரிஞ்சவங்களும் இல்லை வெளியில் வச்சுருக்கிறதுக்கு நம்பிக்கை. அப்போ அவங்க வந்து சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து ஜெயிலில் தான் அடைச்சி வைப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களையும் வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்தவங்க. சரி இருந்தாலும் வந்து உண்மையிலே வந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ உண்மையாக எங்களுக்கும் தெரியாது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி போயிருந்தால் அந்த லெட்டர்லாம் எடுக்கணும், இப்படி அனுமதி எடுக்கணும்னு சொல்லி தெரியலை. எங்களுக்கு முதல் அனுபவம். இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அந்த இடத்துல எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி, விட்டதுக்கும் நன்றி. வந்து இதுக்கப்புறமா நீங்களும் வந்து யாராச்சும் போறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் வந்து அனுமதியோட போங்க. சிஐவி என்கொயரி என்ற இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். எந்தெந்த கோணத்தில் விசாரிப்பு பண்ணி எல்லாம் சொல்லல. நாங்கள் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்றோம். சிரிக்கிறதா அழுகிறதான்னு கேட்கறதுக்கு உரிய மாதிரி கேள்வின்னு சொன்னா அவன்கிட்ட கேட்டது நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்றது. இன்னொரு விஷயம் கேட்டாங்க, உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு இந்த வயசுல யாரு கத்து கொடுத்தான்றது. ஆர்ஜின்றது பலமே ஆர்ஜென்ட் பேர் வச்சாலே நல்லா கதைக்கணும் உண்மையில். அதான் என் வேலை. நான் ரேடியோவில் வேலை செய்து அடுத்த 2 வருஷம் ஆகுது இப்போ தொடங்கி. அவள் இப்படி பேசத்தானே வேணும் முடியல. உங்களுக்கு மேலே எதாவது வச்சு செய்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஓனர் கிணறு யாரும் கிடையாது, நாங்கள் 4 பேர் எங்களை தூக்கி நீங்கள் ஜெயிலில் வைக்கிறோம்னா இன்னும் 2 பேர் வெளியில் எரிக்காங்க இருக்கலாம். அதெல்லாம் சொல்ல யார் யார் செய்கிறீங்க, எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்களை வச்சு யார் செய்கிறா அப்படின்ற கேள்விகள் வந்து கேட்டுறாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது சார், நாங்கள் 4 பேர் தான் வந்துட்டு 2 பேர் தான் மெயினாக நாங்கள் செய்தாங்க, எங்களுக்குலாம் அவங்க இருக்கிறாங்க அவ்வளோதான். அப்போ சம்பளம் எவ்வளோ வரும்னு சொன்னாங்க, சம்பளம் இவ்வளோ தான் வரும், நீங்கள் எங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏடிஎம்லாம் சடங்கு எடுத்தாங்க, ஏடிஎம்லாம் போட்டு பிடிச்சி எடுத்தாங்க, பேங்க் பேலன்ஸை சொல்லி சொன்னாங்க. நீங்கள் என்ன பைக்கில் வந்தீங்க, பைக்கோட நம்பர் என்ன, ஏடிஎம் போட்டு பிடிச்சாங்க நம்மளோட. அதாவது இப்போ நம்ம பிரச்சனை முடிஞ்சுது, ஆனால் சிஐவி பிரச்சனை நம்மளை முற்றுப்புள்ளி வைக்கல.
நம்ம நோட்டட்டில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வந்து நம்ம நோட்டட்டில் இருக்கோம். நம்ம பேங்க் எவ்வளவு வருது, அடுத்து நம்மளோட ஃபோன் கால்ஸில் வந்துட்டு ராங்காக யாராச்சும் பேசுகிறாங்களா, வெளிநாட்டு பேசுகிறவங்க சரி சட்டவிரோதமாக வந்து நம்ம எதுவுமே பேசியலாது இது இயலாது. தடை சட்டம் ஒன்று இருக்கு தெரியும். அதை தாண்டி உங்களுக்கும் தெரியும் வந்து நிறைய வந்து நாங்கள் சொல்லியிருப்போம், இந்த இலங்கை அரசாங்கத்தை மாதிரி வந்து நாங்கள் இந்த சட்டவிரோதமாக ஒன்றும் செய்கிறே இல்லை, அப்படி செய்யவும் மாட்டோம்னு சொல்லி நாங்கள் நிறைய தரம் சொல்லியிருக்கோம். நான் அவங்கள்ட்ட புரியுற மாதிரி சொன்னேன் சார், வந்து சட்டவிரோதமாக நாங்கள் எதுவும் செய்யலை. என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து லிமிடெட் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இலங்கையில் வந்துட்டு இலங்கை கவர்மெண்ட் வந்துட்டு யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு சில இதுகள் வந்து முறைப்பாடுகள் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து நாங்கள் செய்தால் அவங்க நாங்கள் தூக்கப்படுவோம்னு சொல்லி, அப்போ இலங்கை அரசாங்கம் சொன்னபடி தான் நாங்கள் யூடியூப் சேனலால் செய்கிறோம். அதனால வரைக்கும் தான் இந்த 2 வருஷமாக வந்து எங்களோட சேனல் இயங்குது. இல்லைன்னு சொன்னால் இது இயங்காதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒன்று சொல்லி கேட்டு ஓகேன்னு சொல்லி அதையும் கிளியர் பண்ணி அதையும் விட்டாங்க. அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸுகள் வந்துட்டு அறியப்படும், எங்கள்கிட்ட ஃபோன் கால்ஸுகள் வந்துட்டு உளவுகள் பார்க்கப்படும். ஸோ இந்த பிரச்சனைகள் மட்டும் எங்களுக்கு இருக்குது இப்போ. ஸோ சிஐவி பிரச்சனைன்ற சும்மா இல்லை, அது அதாவது நாங்கள் நோட் பண்ணப்பட்டிருக்க மாட்டோம். சாதாரணமாக வந்து பிளக் பண்ணுற ஒரு யூடியூபர்னு சொன்னால் ஓகே, ஆனால் அந்த உதவிகள் செய்கிறோம், அதுவும் இந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருந்துட்டு டொனேட் பண்ணுறாங்கன்றது தான் பிரச்சனை. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் இடம் இருக்கா சேர்ந்து சொல்லி கேட்டிருந்தேன். சோஷியல் மீடியாவில் இல்லை தான். நீங்கள் அப்போ நிறுவனமாக செய்யலையான்னு கேட்டாங்க. நாங்கள் இன்னும் நிறுவனமாக கொண்டு வரல, சோஷியல் மீடியா அப்படி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை உண்மையாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இந்த சொல்லுவாங்களே, அந்த உதவி செய்ய வந்தால் யாராச்சும் விட்டுட்டு போகிறது, உதவி செய்யாத இடத்துல வந்து பிரச்சனை வரன்றது வந்து இப்படியான மனக்கசப்புகள் வரக்குள்ள வந்து யோசிக்க வேண்டி வரும். அதாவது வந்து இப்போ இப்படி சொல்கிறேன், எந்த பிரச்சனையுமோ இப்போ இது வரைக்கும் இந்த ஜெயில் பார்த்துருக்க மாட்டான்னு செஞ்சுருக்க மாட்டாங்கள வந்து, அவள் இப்படியான ஒரு பிரச்சனையில் வந்து ஜெயிலுக்கு கொண்டு போகக்கூடாது. அதாவது இப்போ சாதாரணமாக நார்மலான ஒரு வீடியோ செஞ்சுட்டு போயிருந்தால் நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஏன்டா பிளாக் செய்யறதுனா ஒவ்வொரு இடம் மாறி மாறி நிற்போம், எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கா, நாங்கள் ப்ராப்பராக நின்று தான் அந்த ஏரியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இது ஹெல்பிங்கன்றதால வந்து ஒரு இடத்துல நின்று தான் அந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக வந்து நிற்போம். இப்போ வந்து ஒரு ஏரியாவில் குறிப்பிட்டு நின்று தான் அந்த ஏரியாவை சுற்றி வச்சிருக்கிறவங்க யாராச்சும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்து நாங்கள் அந்த உதவிகளை வந்து செய்வோம். அப்படி நிறைய பிரச்சனை உதவியால் வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து செய்யவர்களே வந்து முதலாவதுலே போலீஸ் பிரச்சனை பார்த்து நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆடி சங்கத்திட்ட அனுமதி எடுக்காமல் நாங்கள் வந்து போய் செஞ்சேன்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்குள்ள உள்விட்டு வந்து ஆடி சங்கத்திட்ட அனுமதி எடுக்காமல் செஞ்சேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எந்த உதவிக்கு போனாலும் வந்து ஆடி சங்கத்தில் வந்து அனுமதி எடுக்கிறாங்க. அது வந்து வழக்கம். ஏன்னா நம்மளுக்கும் சோழி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக வந்து எல்லாத்தையும் போய் கேட்டு அதுக்கப்புறமா எடுப்போம். ஏன் நாங்கள் ஆடிய சங்கத்திட்டையோ இல்லை அரசாங்கத்து மூலம் போய் நாங்கள் உதவி செய்கிற இல்லைன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அரசாங்கம் சம்மந்தமாக நாங்கள் பண்ணலை. தனிப்பட்ட மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்கள்ட்ட காசை அனுப்பி வைக்கிறாங்க, அந்த காசை எங்களுக்கு அனுப்புகிறாங்க, நாங்கள் அதை போய் மக்களுக்கு உதவி செய்கிறோம். அதை வந்து நாங்கள் அரசாங்கத்து மூலம் பண்ணலை, அரசாங்கம் தனியாக அரசாங்கத்து மூலம் பண்ணுது, அவங்க மூலம் என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. இது தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்கிறோம்ன்றதால வந்து நாங்கள் அரசாங்கத்தில் லிங்க் பண்ணி பண்ணுறது இல்லை ஒன்று வந்து. அப்போ அதில் இருந்தால் இந்த ஜிஎஸ்பி விட்ட கேட்டோ இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்டோ செய்யலை. ஆனால் வந்து ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை ஒன்று வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு ஏரியாவுக்கு உள்ள போடுறேன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற ஆடி சங்கத்திலேயோ இல்லை ஒரு ஜிஎஸ்ஐ வந்து தொடர்பு கொள்ளணும். நீங்கள் இப்போ அவங்க காட்டித்தாராக்களுக்கு நீங்கள் உதவி செய்யலைன்றாலும் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணுமன்ற வந்து சொல்லியிருந்தவங்களா அந்த முதலாவது பிரச்சனையில். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனாலும் வந்து அந்த அனுமதி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அவங்கள்ட்ட. அப்படி தான் நாங்கள் வந்து செஞ்சு வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே போன இடத்துல வந்து இங்கே ஜிஎஸ்பி வந்து இல்லை, உங்களுக்கு தெரியும் வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியா மலையத்தில் வந்து அப்படின்னு சொல்லி மண் சரி பிரச்சனையால் வந்து தொட்ட இடத்துல ஆட்கள் இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவோட ஆட்கள் இருந்தால் அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு ஆள்னு சொல்லி பெரிய ஆள் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது யாரும் அரசியல்வாதிகள் வந்து தலைமை வச்சு நடத்துவாங்க. அடுத்து இந்த ஆடி சென்டர் உண்டு அங்கே இல்லை, நான் விசாரிச்சுட்டு நான் ஆடி சென்டர் உண்டு அவங்க இல்லை, அங்கே அந்த ஒரு குரூப் இல்லை. அப்போ ஊர் தலைவர் அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ நான் போனோடனே இங்கே ஜிஎஸ்ஐ யாருன்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து தம்பி இங்கே ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, தூரத்தான் இருக்குது, நீங்கள் அங்கேண்டா இன்றைக்கு போய் சந்திக்கலாம், இன்னொரு நாள் தான் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னோம். அடுத்த நாங்களும் அதை மறந்து போயிட்டோம். அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரணும்னு சொல்லி தெரியாது. என்ன தான் நாங்கள் ஜிஎஸ்சிட்ட சொல்லியிருந்தாலும் போலீஸ் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கணும். என்ன சொன்னால் போலீஸில் அவங்க சொல்லி ஆகணுன்ற மாதிரி தான் இது எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சது அந்த பக்கத்தில் இருந்து யாராச்சும் ஒரு ஆள் தான் குத்தி கொடுத்துருக்கணும். இப்படி ஒரு ஆள் வந்து நிற்கி நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மேபி சப்போர்ட்டுகள் என்ன இருக்கோ எனக்கு தெரியல. இல்லை அப்படியே தான் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து டிரெக்டாக எங்கள்கிட்ட வந்து கதைக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தம்பி நீங்கள் பண்ண வேணான்னு சொல்லி கதைச்சா எங்களுக்கு இப்படியான பிரச்சனை வேண்டாம். நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்கிறதால வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களுக்கு எப்படி யோசிக்க தோணுன்னா ஏன்டா உதவி செய்கிறோம், இப்படி செஞ்சுட்டு வந்து நம்மளே கெட்ட வேலையும் எடுக்கிறோம், இப்படி ஜெயிலில் சந்திக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு மேலே வந்து அதை யோசிக்க தோணும். அன்றைக்கு அந்த ஊர் சனம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்குது. இந்தபடி நல்லது தானே பண்ணுறோன்னே. அதாவது நாங்கள் வீட்டில் கூட பிரச்சனைக்க மாட்டோம்.
காலையில் எந்திரிச்சா இப்படி நேரத்தில் எந்திரிச்சோன்னு சொன்னால் போகணும்னு சொன்னால் நீ பின்னர் தான் பருவம் எங்கள்கிட்ட வேலை அப்படி தான் தெரியும் எங்கள்கிட்ட வீட்டில் இருந்தால் கூட அப்படி தான் அப்போ இந்த படி நல்லா நீட்டாக போகிறவனி வாரவனி இல்லை என்ன வேலை செய்தானே ஏது செய்தானே உனி கல்லணி இல்லா இல்லை தீவிரவாதிகளா அப்படின்ற கோணத்தில் ஊர் மக்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கு எங்களை ஜீப்பில் ஏற்றும் போது என்ன பிரச்சனைன்றது தெரியாது ஊர் மக்களுக்கு சப்போர்ட் கூட யாருமே வரையில யாரும் ஒன்றும் பேசலாது ஏண்டா அதுக்குள்ளே வந்துட்டு என்ன விஷயத்துக்கு வந்தாங்களோ அவங்கள அதுக்குள்ளே ஏற்றிட்டாங்க அவங்களோட சேர்த்து எங்களை ஏற்றும் போது அவங்களே எங்களை ஒன்றா தான் சேர்த்து பார்ப்பாங்க அந்த ஊர் ஜன மக்கள் அப்போ போலீஸ் வந்து உண்மையில் அவங்கள ஏற்றி வச்சு அவங்களோட எங்களும் தூக்கி வைக்கும்போது இந்த மக்கள் பார்க்குற கோணம் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அப்போ இதெல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி உண்மையில் காவல்துறை அவங்கள்ட்ட வந்து சொல்லிக் கொள்கிறேன் இப்போ சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணும்போது உங்களை சேர்த்து வைக்கும்போது ஊர் மக்கள் பார்க்குறது எங்களுக்கும் கொஞ்சம் என்ன சொல்ல மான நஷ்டம் இது இல்லை எங்களுக்கும் இருக்குது எங்களுக்கும் ஒரு இதுகள் இருக்குதாங்க அப்போ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சு ஆனால் நான் உடலே வந்து காட்டணும் இங்கே பாருங்க நான் வந்த நாட்களில் நிற்கல என்னென்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு சொன்ன எல்லாத்தையும் காட்டணும் ஆனால் அந்த ஆதாரங்கள் அவங்களுக்கு போதுமானது இல்லை அப்படின்னு பார்க்கக்கூட தான் நாங்கள் இந்த யாராச்சும் எதுவும் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சினாங்க அப்போ இப்படியே நீங்கள் செய்கிறதால வந்து எங்களுக்குமே மன கஷ்டத்தில் வந்து நாங்கள் உண்மையாக இப்போ எங்களுக்கு இது வந்து அவசியமும் இல்லை இப்போ நாங்கள் பார்த்த வகையில் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுன்றது எங்களோட விருப்பம் அது மூலம் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் பண்ணுறாங்க அதை வாங்கி நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் அப்போ எங்களுக்கு வந்து இதையும் விட்டு நாங்கள் வேறு கண்டென்ட்டும் செய்யலாம் இப்போ நாங்கள் மற்ற சேனல் செய்கிற மாதிரி வந்து இன்னும் நாங்கள் நிறைய கண்டென்ட் வந்து செய்யலாம் நியூஸ் சேனல் செய்யலாம் அப்படி நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம் வந்து அப்போ அப்படி செஞ்சுட்டு போகாமல் இப்போ இதில் செஞ்சுட்டு இருக்கிற காரணம் வந்து என்ன நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்குது உண்மையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து எங்களை பார்த்துட்டு வந்து நிறைய யூடியூபர் ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ஹெல்பிங் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அது மூலம் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டங்கள் வந்து தீருது வீடு இல்லை அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு வளவுலாம் இல்லை அவங்களுக்கு வளவு வேண்டி கொடுத்துருக்கிறோம் வாகனம் எடுத்து கொடுத்துருக்கோம் தொழிலுக்கு அப்படியான பிரச்சனைகள் தீர்வுகளும் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்போ உண்மை எங்களுக்கு சந்தோஷத்தை தாண்டி வந்து அந்த மக்களும் வந்து துன்பத்துலேருந்து வெளியில் வராங்க அப்போ வந்து இவ்வளோ நன்மை நடக்கக்குள்ள வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதால நாங்கள் இதை விட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்து இப்படியான பிரச்சனை இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி உதவி செய்கிற எல்லாருக்கும் வந்து இப்படியான குறைச்சல் கொடுத்தா வந்து அவங்கள ஜோதிச்சு சரி இதை செய்ய தேவைன்னு சொல்லி விட்டாங்கன்னா உண்மையிலே வந்து நிறைய பேர் இப்பயும் இருந்த நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் இப்போ வெளிநாடுகளில் இருந்துட்டு வர பண்டு அது எதுக்காகன்னு சொன்னால் அவங்க அங்கே சம்பாதிக்கிறத தாண்டி கொஞ்சம் மீதை பிடிச்சி இங்கே கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுமன்றதுக்காண்டி வருது. இப்போ வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அரசாங்கத்தால் கிடைக்கிற உதவியை தாண்டி நிறைய புலம்பெயர் மக்கள் வந்து உதவி செய்கிறதா இன்றைக்கு நிறைய குடும்பம் நல்லா இருக்குது. அதான் உண்மை. அரசாங்கத்தை தாண்டி ஒரு பெரிய லெவலில் செஞ்சுருக்காங்கல்ல அரசாங்கம் இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்கிற உதவி வந்து எங்கேயும் இருக்குது. தனி ஒருத்தர் மாறி மாறி பண்ணுறாங்க. தனி ஒருத்தால் வீடு கட்டி கொடுக்குறாங்க, தனி ஒருத்தால் வளவு வண்டி கொடுக்குறாங்க, தனி ஒருத்தால் வாகனம் வண்டி கொடுக்குறாங்க. அப்படி அப்போ நான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் இலங்கைக்கு அவங்க செய்கிற இந்த ஒரு உதவியை நிப்பாட்டிட்டு இதை சோமாலியாவுக்கு பண்ணாங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய குடும்பங்கள் வந்துட்டு பஞ்சத்தில் இருந்து மேலே வந்துருங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களால் தான் வந்து கஷ்டமாக இருக்குது. சரி அது நான் சொல்கிறத தாண்டி வந்து இப்போ இவன் டேகவும் வந்து சரி இப்போ நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மேலே வந்து ஜெயிலுக்கு போகிறண்டா ஒரே தானே என்னடா தப்பாக செஞ்ச ஒருத்தன் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வருவான் வந்து அப்போ உனக்கு வந்து முதல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து உனக்கு என்ன யோசிச்சு தோணும் ஜெயிலில் இருக்கக்குள்ள வந்து உனக்கு என்ன யோசிச்சு நீ வந்து இல்லை ஜெயிலுன்றதை தாண்டி நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ வீட்டாக்கள் திடீரெண்டு இப்போ வந்தோடனே பொடியன் ஜெயிலில் அது இதுன்றக்கு நமக்கு ஓகே இது அவங்க அப்போ தான் கைராம போயிட்டு வந்தவங்க பஸ்ஸால் வந்து அம்மாக்கள் இறங்கினோடனே உன்னை மகனை போலீஸ் வந்து தேடி போகுது அங்கே இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்களோட மைண்ட் செட்டுகள் இப்போ நாங்கள் நின்று திருப்பி ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னாலும் வீட்டாக்கள் விட மாட்டாங்க. இப்படி பிரச்சனை வந்த மாதிரி திருப்பி நடந்துட்டான்னு சொன்னால் என்ன செய்ய பிரியல் உடனே வாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் 10:30 ரிலீஸ் ஆகினா 12:30 அங்கே வந்தோம். 3:30 அங்கேருந்து வைக்க எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். எங்களுக்கு அதுக்கு பிறகு அங்கே ரெண்டு இப்போ ஒரு விருப்பத்தோடு செய்யக்கா நமக்கு விருப்பமான யாருக்கு தேவைன்றதை தேடி தேடி செய்யலாம். இப்பயும் பாருங்க நாங்கள் எங்களோட பிளான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இல்லாட்டி ஒரு மாதம் ஆச்சு நிற்கணும்னு சொல்லி இப்போ திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனை நடந்தாலும் வந்து உடனே வெளிக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு அப்போ எங்களாலையும் இதுக்கப்புறமா வந்து மலைய மக்களுக்கு வந்து உண்மையாக செய்ய இயலாது. அப்படி வாரண்டாலும் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்களோ இல்லை யாராச்சும் மேரேஜ் சப்போர்ட் இருக்கிறவங்களோ எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நாங்களும் அப்படி தொடர்பு கொண்டு வாரண்டாதான் வரணும். இனி வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போகணும் வைக்கணும்னு சொன்னால் நாங்கள் உதவி செய்ததில் ஒரு சில பேருக்கு மறு உதவிகள் கிடைச்சிருக்கு, அதாவது 2ஆம் கட்டமான உதவி கிடைச்சிருக்கு, அதை ஒப்படைக்கிறதுக்காண்டி போவோம். ஆனால் நாங்கள் நின்றுக்க இன்னும் சில குடும்பங்களை பார்த்து அவங்கள என்ன சொன்னால் எனக்கு மன கஷ்டமாக போனது ஒரு ஃபேமிலியை வந்து நாளைக்கு பார்க்க வரேன்னு சொன்னோன்னா அன்றைக்கு ஃபுல்லாக மழை போகலை, அப்போ அடுத்த நாள் காலையில் வரேன்னு சொல்லிட்டு 2 நாளாக எங்களுக்கு அவண்டி தொழிலுக்கு போகாமல் 2 நாள் அந்த குடும்பம் வந்து தொழிலுக்கு போகாட்டி பாருங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைச்சா தான் அந்த குடும்பமே சாப்பிடலாம். அதாவது கணவர் வந்து உடம்பு இல்லாது பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறது அவங்க சாப்பிடணும் அந்த குடும்பம். அப்போ அவங்க ஒரு தோட்ட வேலைக்கு போகிற ஒருத்தங்க இன்னொருபடியும் யூனிவர்சிட்டிக்கு போகணும், யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி. அப்போ
அவனுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டிக்குரிய ஹெல்ப்பில் வந்து பண்ண போகிறதுக்காக வேண்டி இருந்தாங்க. அவன் அன்னைக்கு காலையில் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவனுக்கு லெக்சர் இருக்கிறதால லெக்சரி ஹாலில் வந்துட்டு சரியா அதை வந்துட்டு அட்டன் பண்ணணுன்றதுக்காக வேண்டி அன்றைக்கு காலையில் போகிறோன்னு இருந்தோம். அப்போ தம்பி நாளைக்கு நாங்கள் காலையில் பார்க்க வரமாட்டதுக்காக சரியா நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டிக்கெட்டை வந்து நைட்டுக்கு போட்டு எங்களுக்காக வேண்டி அன்றைக்கி காலையில் போகாமல் அன்றைக்கு நைட்டுக்கு போனோம். அன்றைக்கு மதியம் நாங்கள் போயிருக்க வேண்டிய அன்றைக்கு ஃபுல்லாக இருந்தது போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டோம்ன்றதை தாண்டி ஒரு 3 குடும்பங்கள் அன்றைக்கு ஏமாற்றப்பட்டது. அன்று நாங்கள் வரும்போது இப்போ அங்கே நாங்கள் தங்கியிருந்த வீட்டிலேருந்து வரும்போது அவங்க சரியான மாதிரி அழுத்தாங்க, தம்பி எங்களால் தான் எந்த பிரச்சனை தான் உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் பார்த்து அவ்வளோ நல்லபடியாக பார்த்தாங்க. 2 வேளை சாப்பாடு 3 வேளை சாப்பாடு தந்து குளிக்கிறது சுடுதண்ணி இதில் வச்சு தந்து அப்படி அவங்க அழுதுட்டாங்க வீட்டுக்காரர்கள். ஸோ அதுவும் ஒரு மனக்கசப்பாக போயிட்டு உண்மையில் நல்லபடியாக பார்த்து கொண்டாங்க. ஆனால் என்னோட சொன்னால் அவங்கள்ட்ட சில குடும்ப வளர்ச்சிகளும் பிடிக்காத ஒரு சில பேரும் அந்த ஏரியாக்கள் இருப்பாங்க தானே. ஸோ அவங்கள நான் கேட்குறேன், அவங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணது வந்து உங்களுக்கு சந்தோஷம் தந்திருக்கும், ஆனால் நிறைய குடும்பங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்கள்ட்ட அந்த பாவம் நம்ம வந்து உண்மையில வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும். அப்படி வந்து பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒருத்தர் நன்மை செய்யறான்டா நம்மளால் முடிஞ்ச என்ன சப்போர்ட்டை கொடுத்து அவங்கள தூக்கி விட வேண்டும். உதவி செய்யாட்டி உபத்திரமா அது செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி அவங்க உதவி செய்கிறவங்களுக்கு பார்த்து நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவங்களை இன்னும் வந்து செய்வாங்க. இப்போ இதுவுமே பிரச்சனை முடிஞ்சு எங்களுக்கு சாதாரணமாக நான் அப்படி ஒரு பிரச்சனைக்காக தான் நாங்கள் மலையத்துலேருந்து வந்தேன்றது சொல்லணுன்றதான் முக்கியமாக இந்த காணொலி வந்து. அதுக்காக தான் நான் கண்டிப்பாக வந்து காணொலி போடணும்னு சொல்லி யோசிச்சுனாங்க. எல்லோரும் முடிவு எடுத்து இந்த காணொலி போட்டுறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் திடீர்னு மலையத்துலேருந்து வந்த இப்போ நிறைய பேர் வந்து ஆரம்பத்திலே சொன்னவங்க வந்து என் தம்பி மலையத்துக்கு வந்து உதவி செய்கிறீங்க, இல்லை நீங்கள் வடக்கில் செய்கிறீங்க கிழக்கில் செய்கிறீங்க எல்லா இடமும் செஞ்சுறீங்க, ஆனால் மலைய மக்களை வந்து பார்க்குறீங்க இல்லை மலையத்துலேயும் இந்திய தமிழர் அப்படி செய்கிறீங்களா அப்படி என்ன நிறைய கேட்டாங்க. அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதால வந்து எங்களுக்குமே அந்த கமாண்டெல்லாம் வாசிகள் வந்து கவலையாக இருக்குது. என்னடா அப்படி நினைக்கிறாங்க, நாங்கள் அப்படி ஒன்றும் பார்த்ததே இல்லை. ஸோ இப்படி கேட்குறாங்களோடு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி இறங்கி ஃபஸ்ட்டாக போய் செஞ்சினாங்க. அப்போ செய்கிற இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததால் நாங்கள் ரிட்டர்ன் திரும்ப வந்தாங்க. என்ன சொல்கிறேன், இப்படியான சில பிரச்சனைகளால் தான் நாங்கள் நிறைய விஷயங்களை தவிர்த்து கொள்றதுக்கான காரணம் உண்மை தான் வந்து. சரி ஓகே, உண்மையில் வந்து நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறமும் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியல. இப்போ என்ன சொல்லி சொன்னால் முக்கியமாக இன்னொன்று வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உங்கள்கிட்டையும் ஓப்பனாக சொல்லணும். ஏன்டா நாங்கள் எல்லா காணொலியும் போடுறோம், நாங்கள் எந்த இருந்தாலும் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்றதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்றதை வந்து தாண்டி கொண்டு தான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை மாதிரி எவ்வளோ சந்திச்சிருப்போம், இன்னும் எவ்வளோ சந்திக்கணுன்றதை பாருங்கள். ஸோ அந்த ஒரு இடர்பாடுகளை தாண்டி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு போலீஸ் பிரச்சனைன்றதை நாங்கள் இதை மறைச்சி மூடி வைக்கணும்னு சொல்லி விரும்பலை. நாங்கள் போலீஸ் பிரச்சனை வெளியில் சொன்னால் வந்து அவமானம் என்று நாங்கள் நினைக்கல. கண்டிப்பாக அதை வெளியில் சொல்லியே ஆகணும் சொன்னால் இதால் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். புதுசாக யாராச்சும் போய் ஹெல்ப் பண்ண இதே மாதிரி அவங்களும் எதுவும் ஃபேமிலியோடு போய் சம்டைம் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் பிள்ளைகளை வச்சுட்டு ஒன்றும் செய்யலை தானே. அப்படி நீங்கள் மலையத்தில் ஹோட்டலில் அனுப்பிடலண்டா இஷ்யூ இல்லை, யாரும் ஃபேமிலி வீட்டையோ இல்லை சொந்தக்கார ஏதோ பேசிக்குள்ளேயோ எதுலையோ பழக்கம் அப்படின்னு போய் நிற்க போகிறீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இவங்களோட வீட்டு இத்தனை அந்த வந்திருக்கும் நிற்க போகிறேன் எத்தனை நாள் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த அலைச்சல் அதுகள் தெரியாது. எனக்கு ஆனால் இது மட்டும் தெரியாமல் இருக்கிறேன்டா, இலங்கை பிரஜையாக இருந்து இலங்கை ஐடி இருக்கக்குள்ள இப்படி இன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நிற்கணுமன்றது வந்து எனக்கு தெரியல வந்து. ஆனால் ஜிஎஸ்பிரியால் அப்படியே வந்து என்ன வழக்குகளுக்கு இல்லை. நம்ம வீட்டில் போய் சடங்கு ஒரு நல்லது கெட்டது நடக்குண்டா நம்ம வேறு மாவட்டத்தில் நம்ம சொந்தக்காரர்கள் வந்து நிற்கிறவங்க தானே 5, 6, 7 அதான் நான் சொல்கிறேன் வந்து என்னடா வடக்கு கிழக்குல இந்த பிரச்சனை நாங்கள் பார்த்தது இல்லை. ஏன்னா நான் நிறைய நாளாக போய் நின்றுருக்கோம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து பார்த்தது இல்லை. அப்படி பார்த்தாலும் வந்து அப்படி வந்து பார்த்தாலும் வந்து பிடிச்சா வந்து ஐடி கார்டை காட்டணும்னு சொல்ல. சரி நாங்கள் அங்கே நைட்டில் எல்லாம் தெரியும். அப்போ பிடிச்சாங்கன்னா நாங்கள் ஐடி கார்டை காட்டுவோம், இங்கே இருந்தால் ஓகே மட்டக்களப்பில் வந்து நிற்காங்க ஓகே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்து பதிஞ்சு இப்படி வந்து நிற்கிறேன் அனுமதியில் நிற்கணுமன்றது வந்து எங்களுக்கு தெரியலை என்னென்னு சொல்லி. ஸோ ஓகே இப்போ வந்து தெரிஞ்சு கொண்டுட்டோம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இதுக்கப்புறமா நடக்க போகிற வந்து பார்ப்போம். ஓகே இப்படி ஒரு சேடான ஒரு விஷயம் ஒன்று நடந்ததால் வந்து அன்றைக்கு வந்து 2 சேனல்லையும் வீடியோ அப்லோட் பண்ணலை. அப்புறம் நேற்று வந்து அப்லோட் பண்ணி இயலாது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் வந்து காத்து கொண்டு இருப்பாங்கன்றதால வந்து நாங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கூட பெட்டுக்குள்ளே வந்து தான் இங்கே வச்சு தான் அப்லோட் பண்ணுவோம். அதான் நேற்றே வந்துட்டாங்க. அதோட எடுத்த வீடியோ வந்து அன்றைக்கு அதாவது உங்கள் போலீஸ் கொண்டு போன அன்றைக்கு வந்து போட போகிற வீடியோ அது. அப்போ அன்றைக்கு வந்து போட இல்லாமல் இருந்தது. இந்த ஜெயிலில் இருந்தவங்க எல்லாமே வந்து போலீஸ்கிட்ட இருந்த அந்த ஃபோன் எல்லாம் வந்து. அப்போ அடுத்த நாள் வந்து நேற்று வந்துட்டாங்க. கொஞ்சம் நேற்று வந்து தட்டக்குள்ள வந்து இருட்டாகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடையிலான்றதால வந்து சரி நேற்றும் ஏமாற்றக்கூடாதுக்காக அந்த வீடியோ நாங்கள் போட்டுனாங்க. அப்போ இன்றைக்கு வந்து சடனாக போலீஸ் பிரச்சனை சொல்கிறாங்க யோசிப்பீங்க. உண்மையாக இந்த இப்படியான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சால் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இப்போ 2 பேரும் ஃபோனும் வேண்டிட்டாங்க, நீ இப்போ கோல் அடிச்சுட்டு 2 பேரும் ஃபோன் ஆன்சர் பண்ண எத்தனை ஃபோன் வந்து உனக்கு வந்துருந்து ஆக்சுவலாக காலையில் நான் பார்க்குறேன். எனக்கு காலையில் வரும்போது ஒரு நம்பர்ல இந்த 10 தரம் 11 நம்பர் அடிச்சிருக்காங்க. அப்போ அதில் 6, 7 பேர் வந்து அடிச்சிருக்காங்க அன்றைக்கு நைட்டுக்கு. ஒவ்வொருத்தரும் 6 தரம் 7 தரம் 8 தரம் 10 தரம் அடிக்காங்க. கிட்டத்தட்ட 56, 52 கால்ஸ் வந்துருந்தது எனக்கு. எப்படி எனக்கு தெரியாது, நானும் வந்து கிளாஸில் இருந்தேன் சரியா.
அப்போ போலீஸ் வந்து விசாரிச்சு போக உங்களோட அம்மா என்னதுக்கு விசாரிச்சு போகணும்னு சொல்லி தெரியல. அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்கள தானே சொல்லி விசாரிச்சுட்டு போயிட்டாங்களாம்னு சொல்லி உங்களோட அம்மாவும் சொன்ன வந்து. அப்போ இங்கே ரெண்டு வந்து எங்களோட மற்ற டீமில் இருக்கிற மற்ற டசாலி கிஷோத் எல்லாமே இங்கே நின்றவங்க வீட்டை வேலை நடந்துருக்காங்க. வீட்டு நின்றவங்க நினைக்கிறேன் கிஷோ வந்து. அப்போ பிறலாண்டு அம்மாட்ட வந்து போனவங்களை வந்து டசாலி கோல் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இப்படி ஒரு வந்து போயிருக்கேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறமா வந்து டசாலி வந்து நினைச்சிருக்கான் கோல் அடித்து பார்த்துருக்கான். உனக்கு வந்து கோல் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லை, இவனுக்கு கோல் அடிச்சு பார்த்தா ஆன்சர் இல்லை, எனக்கு அடிச்சு பார்த்தா ஆன்சர் இல்லை. அப்போ திரும்ப வந்து இவனுக்கு ரைவ் பண்ணியிருக்கான் 10 தடவை. என்ன சொல்கிறான், நான் 10 தரத்துக்கிட்ட அடிச்சு நான் பிறலான் ஃபோன் அடிச்சா ஆன்சர் பண்ண மாட்டான், நீ அடித்தாலும் ஆன்சர் பண்ண மாட்டான் சில டைமில். ஆனால் பிரசாந்த் ஒரு 2-3 கோலால் போனாலும் ஆன்சர் பண்ணி என்னென்று அடிச்சுன்னு கேட்பான். ஆனால் பிரசாந்த் ஒரு 10 தடவை அடிச்சாலும் பிரசாந்த் ஆன்சர் பண்ணலண்டா அப்போ நான் நினைச்சேன் போலீஸ் கண்டிப்பாக கொண்டு வைத்து என்று நான் உறுதிப்படுத்தேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கும் கோல் அடித்தோடனே நீயும் ஆன்சர் பண்ண நினைக்கக்குள்ள அப்போ உன்னையும் இடையில எங்கேயும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வைத்தாங்க அவளை. அப்படித்தான் நான் நினைச்சேன்னு சொல்லி சொன்னேன். கொண்டு போயிட்டாங்க. அப்போ நான் கிளாஸ் முடிஞ்சு வந்தவரை எனக்கும் வந்து பார்த்தா எனக்கும் வந்து பிறலானாக்கிற வீட்டு வந்து நிறைய கோல் வந்துருந்து. அப்படி எல்லாருமே வந்து கோல் அடிச்சுக்காங்க. அப்போ திடீரெண்டு நான் வீட்டு வந்து என்னென்னு சொல்லி அடிச்சுக்காக்குள்ள வந்து டசாலிக்கு தான் திரும்ப அடிச்சு கேட்டுனேன். என்னென்னு சொல்லி இப்படி பிறலானாக்கிற போலீஸ் கொண்டு போயிட்டாங்கன்னா எனக்கு என்னதுடா கொண்டு போய் என்னதுக்காக கொண்டு போய்க்கான்னு தெரியல. அப்போ திடீர்னு நிஞ்ச வந்தோடு நானும் மாறி அடிக்க இவனுக்கு அடிச்சு இவனுக்கு 2 கோல் அடிச்சு பார்த்து இவனுக்கு தான் நான் கூட கோல் எடுப்பேன். அப்போ உனக்கு திரும்ப அடிச்சு பார்க்க போன ஆன்சர் இல்லை, ஒருக்கே ஆன்சர் பண்ணுவான். என்ன பிரச்சனை ஆச்சு கேட்போம். அப்போ கேட்டாலாச்சும் இங்கே இருக்கே ஆச்சும் வச்சு கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கேம் போன ஆன்சர் இல்லை. அப்போ உனக்கு போய் நின்று அந்த வீட்டுக்காராக்கிற தம்பியாக்கிற நம்பர் வந்து எனக்கிட்ட இல்லை, கிஷோத்திட்ட மட்டும் தான் இருந்தது. அப்போ கிஷோத் தான் அந்த தம்பியாக்களும் ஃபோன் அடித்தா அந்த தம்பியும் ஆன்சர் இல்லை. அப்போ என்னன்னு சொல்லி தெரியா எப்படி கேட்குறேன். அப்போ எந்த இடம்னு சொல்லி கேட்டால் சொன்னான் வந்து எந்த இடம் சொல்லி வீடியோவில் இடம் சொல்லியிருக்கானு இந்த இடம் தலவாக்கலை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு கண்டிக்கா. அப்போ ஒன்று வந்து என்னென்னா உண்மையாக வந்து வீடியோவில் முந்தைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ டென்ஷனில் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொல்லி தெரியா. இப்போ நான் கூட போய் பார்த்துக்கலாம் அவனை வீடியோவில் முன்னுக்கு சொல்லியிருக்கான்னு சொல்லி. அப்போ நானும் பார்க்கல, எனக்கும் வந்து பதட்டம் என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லி தெரியும். அப்போ நான் டிரெக்டாக களவஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து போனவரை தான் வந்து அதுக்கப்புறமா கொண்டு ஆற சரி அதுக்கப்புறமா உண்மை பிடிச்சிட்டோம். அப்போ இதுக்கப்புறமா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டோம். அதுக்கப்புறமா அவங்க கேட்ட மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து அந்த கடிதம் எல்லாம் வந்து அனுப்பினவரை வந்து அந்த நைட் விடாமல் அடுத்த நாள் காலையை தான் வந்து சப்மிட் பண்ணி விட்டவங்களே. அப்படிதான் நான் இப்பயும் சொல்றேன். நின்ற இடம் முதல்ல வீடியோவில் சொல்லியிருக்கோம். நூறையிலியா நானூயாவில் வங்கியோ என்ற தோட்ட பகுதியில் தான் நாங்கள் நின்றுட்டாங்க. அது பெஸ்ட்டே வீடியோவில் போனோன்னே சொல்லிட்டுட்டாங்க. அப்படித்தான் பதட்டத்தில் கார் மோடல கை மோடலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து என்ன செய்யறேன்னு தெரியா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிருக்கு. என்னத்துக்கு சொல்லி தெரியா போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி போனது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க போலீஸ் இங்க செக் இல்ல இடையில வேற யாராச்சும் எங்களை போலீஸ் சும்மா கூட்டி தெரியா. இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்ல ஆட்கள் வந்தவங்க தானே வந்த கடனை வந்து அப்ப அவங்க வந்து இப்போ உங்களோட அம்மாட்டா வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ஒருத்தர் விளக்கமான ஆட்களும் இல்லை தெளிவாக கேட்கறது வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போய்க்காங்க வந்து பிறராண்டவர் இங்கே இருக்காரு யார் உங்களோட மகன் இது வண்டி யார் அவர் எங்கிறது போகிறார் என்ன வேலைன்னு சொல்லி நோட் பண்ணி போட்டு அப்போ உங்களோட அம்மா கட்டிக்கா என்னதுக்கு கேட்கணும் வந்து அவங்கள அங்கே வந்து சந்தேகத்தின் பேரில் இல்லை அவங்கள வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து சொல்லி போட்டு அவங்க போய்த்தாங்க. என்னதுக்கு சொல்லி தெரியா என்ன பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வந்தவங்க வந்துட்டு போலீஸ்ல சிஐவி அதெல்லாம் அம்மாவுக்கும் தெரியாது மப்பியில் வந்திருக்காரு யாருன்றது தெரியாது வந்து விசாரிச்சுட்டு போனான்னு தெரியும். அப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியும். அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கள வச்சு விசாரிச்சு ஒரு மாயா வந்து சொல்லல வந்து ஒரு பெரிய பிரச்சனை பெரிய ஒரு வட்டமே ஓடி வந்து 24 மணித்தியாலங்களும் அதோட சேர்த்து ஒரு நாள் 3.5 மணித்தியாலங்களும் அந்த பதட்டத்திலேயே வச்சுக்கொண்டானு அடுத்தது என்ன நடக்க போகுது நைட் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த ஓஎஸ்ஆர் வந்த உடனே நம்மள வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தான் நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு வந்து என்ன சொல்ல சொல்லவே இல்லை. நான் இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ ஒரு ஏரியாவில் வந்து அந்த தப்பான தொழில்கள் செய்கிறவங்க இருக்காங்க. அப்படியான தொழில் சம்மந்தமாக வந்து ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணால் நம்மளையும் கொண்டு போயிட்டு வந்து அப்படியான ஒரு கேஸை சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ வெளியூரில் வந்து நிற்கிறாங்க சம்டைம் உங்களை மாதிரியில் தொடர்பு இருக்கும்னு சொல்லி கொண்டு போகலாம். அப்படி ஒரு தெரியும் அப்படியான பிரச்சனையில் கொண்டு போயிட்டாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லி மூளை பயங்கர வேலைஞ்சது. சரி இருந்தாலும் வந்து ஓகே நம்ம வந்து தப்பு செய்யலை நன்மை செஞ்சோன்னு இருக்கோம் எல்லா தலையும் வந்து அப்போ நல்லதே நடக்கும்னு சொல்லி தெரியும். அதேமாதிரி வந்து நல்லதே நடந்துருக்கு. ஓகே இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அதெல்லாம் தான் நாங்கள் மலையத்துலேருந்து வந்த நாங்கள். இதுக்கப்புறம் வாரண்டாலும் வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் தாண்டி தான் வரணும். சரி ஓகே பாப்போம் என்ன மாதிரி போகிறேன். சரி ஒரு இடத்த நம்ம புதுசாக ஒரு பாதை உருவாக்கி போகும்போது இடையில கல் இருக்கண்டு போட்டு திரும்ப வரையிலாது கல்லை தட்டி போட்டு நம்மள தான் போகணும். நம்ம புதுசாக ஒரு பாதை உருவாக்குற கஷ்டம். ஒருத்தன் உருவாக்குன பாதையில் ஈஸியாக போயிடலாம். ஸோ வடக்கு கிழக்குல இது வரைக்கும் அந்த பிரச்சனை பார்த்துருக்க மாட்டோம் மலையத்தில் பார்த்துருக்கோன்றதுக்காக திரும்பி வரையிலாது
கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி பண்ணத்தான் வேணும். ஸோ பண்ணுவோம் நாங்கள். ஸோ வந்து இதை சொல்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த ஒரு வீடியோ எடுத்தது. தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். அண்ட் வந்து நேற்றைய வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என் தம்பி முந்தா நாள் வந்து வீடியோ போடலன்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஜெயிலில் இருந்தனால எங்களால் வீடியோ போட முடியலை. ஸோ இந்த ஒரு காரணங்கள் தான், வேறு எந்த காரணங்களும் கிடையாது. இதுக்கப்புறம் பயப்படவும் தேவையில்லை. வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படி எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் இது வரைக்கும் நாங்கள் காண்பிச்ச காணொலியில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஆட்சேபணமும் இல்லை. கண்டிப்பாக உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.